அண்மைச் செய்தி. டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கார்கே வீட்டிற்கு வருகை தந்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. எதிர்க்கட்சித் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய அரசு இன்று நாடாளுமன்ற பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு என்று அதில் சிறப்பாக எந்த திட்டமும் இல்லை என்று தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் எந்த விதமான சிறப்பு திட்டங்கள் எதுவும் இல்லை என்று இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தேசிய அளவில் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது அவரது இல்லத்தில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக சார்பில் நாடாளுமன்ற இரு அவைகளின் தலைவர் கனிமொழி, அதே போல நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, மாநிலங்களவையின் குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த இரண்டு அவைகளையும் புறக்கணிப்பது தொடர்பாக ஏற்கனவே திமுக சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் கூட செய்தியாளர் சந்திப்பில் நாளை நாடாளுமன்றத்தை திமுக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.